இன்றைக்கி டே 3. நான் இன்றைக்கி ஒரு 6:20க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னு தெரியல, இங்கே தூக்கமே வரல. சரி, இன்னைக்கு கிளம்புறோம். இன்னைக்கு செக் அவுட்டு மார்ச். நேற்று அச்ச மழையில் என்ன வெளியாச்சு. இன்னும் சொன்னால் எனக்கு திரும்பல பையனுக்கு. ஓகே, இப்போது நான் நேற்று சொல்லியிருந்தேன் அந்த மலைக்கு போகிறேன்ட்டு. தெரியுமா, டைம் ஆகிடுச்சு. இப்போது சரி டாய் ட்ரெயின் போகலான்னு போய் விசாரித்தேன். செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சிச்சான். ஃபஸ்ட் ப்ரைஸ் கேட்டால் 290 ரூபா டிக்கெட்டு. சரி டைம் ஆகுதுன்னு பார்க்கும்போது டைம் தான் இப்போதைக்கு இங்கே 12 மணி வரைக்கும் இருந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ புக் பண்ணிட்டேன். 1 மணிக்கு போகணும். டைம் இப்போ 8:34 ஆகுது. கரெக்டாக இங்கேருந்து அங்கேருந்து குன்னூர் போது அங்கேருந்து எதனா பிளேஸ் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் பிளாகை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய். ஸோ அந்த இது வந்து ஃபஸ்ட் கிளாஸு. ஓகே, பார்ப்போம். பார்த்துட்டு ஸோ ட்ரெயின் நிறுத்திருக்காங்க. என்ன பர்பஸ்ன்னு தெரியல. அவ்வளோ தான் ட்ரெயின் நிறுத்து. இங்கேருந்து பார்க்குற வியூ எல்லாமே செம்மையாக இருக்கும். ஓஹோ, ஸோ குன்னூர் வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயின் ட்ராவல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. வேஸ்ட்டு. 290 ரூபாய்க்கு அழகாக பஸ்ஸில் வந்து வராது. கொஞ்சம் ஓகே, பட்டு ஓவர் ஹைப் ஆயிடுச்சு. இதுக்கு அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது. தெரிஞ்சா ட்ரெயின் தான். ஹைப்பில் ஏறி வந்தாச்சு. செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்கலாம் போல. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நான் அதாவது டால்பின் வியூ பாயிண்ட் போகிறேன். எப்படி போகிறதுன்னு தெரியல, இருக்க போகிறேன் கேட்டுப்போம். ஸோ இது வந்து குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். சிங்கர் செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இதை வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பிரித்து வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. கிளைமேட் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து ஜென்ரலு, இதெல்லாம் நார்மல். அவ்வளோதான். நல்லா ஸ்கேம் பண்ணிட்டானு வச்சு